ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 எடுத்துக்காட்டு 6.16 என்ன கொடுத்துருக்காங்க? கர்ணம் 5 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு குறுங்கோணம் 48 டிகிரி 30 நிமிட்ஸ் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் வரைவோம். கர்ணம் 5 சென்டிமீட்டர், 90 டிகிரிக்கு நேரம் இருக்கிறது தான் கர்ணம். ஒரு குறுங்கோணம், இதையும் போடலாம், இல்லைன்னா இதை மார்க் பண்ணலாம், எதையினாலும் மார்க் பண்ணலாம். ஒரு குறுங்கோணம் 48 டிகிரி 30 மினிட்ஸ். ஓகே, செங்கோண முக்கோணத்தின் பரப்பு. செங்கோண முக்கோணத்தை நம்ம என்ன பேர் கொடுத்துக்குருவோமா? ABC. அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், ½ BH. அடிப்பக்கம் BC, உயரம் AB. ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம பரப்பு கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டும் தெரியாது, கர்ணம் மட்டும் நமக்கு தெரியும். இந்த தீட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஸோ தீட்டாவுக்கு எதிர்பக்கம், தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும்னா சைன் காஸ் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சைன் 48 டிகிரி 30 நிமிடத்துக்கு ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, சைன் 48 டிகிரி 30 நிமிடத்தை அட்டவணையை பயன்படுத்தி வேல்யூ பார்த்தோம்னா 0.7490 கொடுத்து 0.7490. ஏபி தான் உயரம், ஏசி கர்ணம். ஓகே, ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண பெருக்கிறேன். இவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். உயரம் கிடைச்சிருது. அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும்னா காஸ் 48 டிகிரி 30 நிமிடம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். காசுக்கு ஃபார்முலா காஸ் 48 டிகிரி 30க்கு அட்டவணையிலிருந்து மதிப்பு 0.6626. பிசி தெரியாது, அடிப்பக்கம் கர்ணம் 5. ஸோ அடிப்பக்கம் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 6626 பெருக்க வேண்டியது. இது மீட்டர், சென்டிமீட்டர்னா நம்ம இதுவும் சென்டிமீட்டர் போடணும். உயரமும் சென்டிமீட்டர், அடிப்பக்கமும் சென்டிமீட்டர். இப்போ பரப்பு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பு அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அரை இன்ட்டு அடிப்பக்கம் பி என்ன கிடச்சிருக்கு? 3.3130. உயரம் என்ன கிடச்சிருக்கு? 3.7450. பெருக்கி போட்டு 2ஆல் வகுத்தல். ஓகே, இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை இல்லையா? ஜீரோவை விட்டுட்டு நம்ம ஈஸியாக பெருக்கிக்கலாம். இங்கே ஒரு 3 ஸ்தானம், இங்கே ஒரு 3 ஸ்தானம், 6 ஸ்தானம் சொல்லணும். 1 2 3 4 5 6 டிஜிட். இதை 2ஆல் டிவைட் பண்ணும். 6.20
சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு இவ்வளோ ஆன்சர் போட்டு. ஓகேவா?